வெல்கம் டு Kodura Kooking Ep-15. ஸோ இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல குண்டு குண்டு கிழங்கா சூஸ் பண்ணி அதை வந்து நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம டைமை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வேங்கிறதுக்குள்ளே ஒரு ஆனியன் எடுத்து சாப் பண்ணிவிட்டு சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு லெமனையும் ஹாஃபாக வெட்டி வச்சுருங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ரஸ்க் தான் இருக்குன்னா அதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கத்தியை வச்சு உருளைக்கிழங்கை கொலை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்துருச்சா இல்லையானா. வெந்தோடனே வந்து ஸ்கின்னெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் இப்படி நல்லா வந்து அதுக்கு ஒரு மசாஜை போட்டிங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிரும் உருளைக்கிழங்கு. மசித்து குழைத்து வைத்த இந்த உருளைக்கிழங்குல வந்து நம்ம ஆனியனை போட போகிறோம். இப்போ அப்படியே ஒரு சுற்றி ஜீரகத்தையும் பெப்பரையும் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அந்த பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். டிராஃபிக் லைட்டில் மட்டும் இல்லை, சமையல்லையும் மஞ்சளுக்கு அப்புறம் சிகப்பு தான் வரும். ஸோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து க்ரீன் கிடையாது, நம்ம சமையலுக்கு வருவோம். மைதா மாவு எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க லெமன் எடுத்து கோயிலை சுற்றி வளம் வர மாதிரி சுற்றி புழிஞ்சு விட்ருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துடும் அது. ஸோ பால் செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. டிப்பிங்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் மேலே கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ண வைங்க. அதுக்குள்ளே பால் செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி தட்டிட்டு சென்டராக வந்து சீஸ் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து பால் ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கோணல் மானலாக இருக்க இந்த பாலை வந்து பர்ஃபெக்டான பாலாக மாற்றணுன்னா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்ட் பால் வந்ததுக்கப்புறமா மைதா மாவில் ஒரு முக்கி அப்படியே தூக்கி பிரெட் க்ரம்ஸில் ஒரு உருட்டி தூக்கி கடாயில் வந்து போட்டுருங்க. நல்லா டீப் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகும். சாப்பிட்றதுக்கே அப்படியே சீஸி ஜூஸியாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.